அருட்கருணையாய் வந்து என்மேல் அன்பினை பொழிந்து கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் கண்டறிந்து செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் தந்து என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 326வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 327வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம். மன்னன் தயரதனுக்கு நீ வெறும் இன்ப பொருள் மட்டும் தானோ? இல்லை என்றால் ராமனுக்கு பட்டம் சூட்டுவது குறித்து சபையில் அறிவிப்பதற்கு முன்னர் மன்னர் ஏன் உன்னிடம் கலந்து பேசவில்லை? அவ்வாறு அவர் பேசாமல் உன்னை ஏன் இகழ்ச்சி செய்தார் என்று மந்தரை கைகேயியிடம் கேட்டான். பாடல் எண் 327. இம்மன்னர் உளத்தில் நீ இன்பத்தின் களம்தானோ? அம்மட்டில் தான் வைத்தார் அவர் அன்பும் இளம்தானோ? தம் மகனே அரசேர்க்க தாரம் உனை கலந்தாரோ? இம்மட்டில் ஏன் உன்னை இகழ்ந்தார் நல் உளத்தாரே. இதுவே அந்த 327வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். இம்மன்னர் உளத்தில் நீ இன்பத்தின் கலம்தானோ என்ற முதலாவது வரிக்கான விளக்கம். கைகேயியிடம் தொடர்ந்து கேள்வி கணைகள் பலவற்றை வீசினாள் மந்தரை. அன்பான கைகேயியே கேட்பாய், கதிரவ குலத்தின் பெருமை மிகுந்த மன்னவராய் திகழும் தயரத மன்னனின் உள்ளத்தில் நீ வெறுமனே இன்பத்தை மன்னன் அள்ளி பருகி உண்ணுவதற்காக விளங்கும் உன் கடமாகிய இன்ப பாத்திரத்தினை போல் மட்டுமே விளங்கினாயோ? அம்மட்டில் தான் வைத்தார் அவர் அன்பும் இளம்தானோ? அந்த அளவில் மட்டுமே தான் மன்னர் தயரதர் உன்னை வைத்திருந்தாரோ? அப்படி என்றால் அவர் உன்னிடத்தில் உண்மையான அன்பு கொண்டவராகவே இல்லையோ? அவரது அன்பு என்பது வெறும் வறுமை கொண்ட அன்பாக மட்டுமே தான் இருந்ததோ? அவ்வாறு உண்மையில்லாத அன்பைத்தான் மன்னர் உன்னிடத்தில் வைத்திருந்தாரோ? தம் மகனே அரசேர்க்க தாரம் உனை கலந்தாரோ? அத்துடன் அவர் தான் மிகுந்த அன்பு வைத்திருக்கும் மகனாகிய ராமனே இளவரசு பட்டம் சூட்டப்படவிருக்கிறான் என்பது குறித்து உன்னிடம் தனது பிரியம் மிக்க மனைவி என்கிற முறையில் சபையில் அறிவிப்பதற்கு முன்னர் உறுதியாக கலந்து பேசியிருக்க வேண்டும். அவர் அவ்வாறு உன்னிடம் கலந்து பேசினாரா? அவ்வாறு உன்னிடம் கலந்து பேசவில்லை என்றால் அது உன்னை இகழ்ந்து ஒதுக்கி வைப்பதற்கு சமமானது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இம்மட்டில் ஏன் உன்னை இகழ்ந்தார் நல் உளத்தாரி. நல்ல உளத்தினை கொண்டவர் என்று கூறப்படுவோராகிய தயரத மன்னர் ஏன் இந்த அளவில் உன்னை ஒதுக்கி புறந்தள்ளி வைக்கும் விதமாக இகழ்ச்சியாக நடத்துகிறார் என்பதற்கான காரணத்தை நீ யோசிப்பாய் என்று மந்தரை கைகேயியிடம் அவளது நெஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக விடத்தை ஏற்றுவது போன்று கொடிய வார்த்தைகளை ஏற்றி பதிய வைப்பது போல் பேசினாள். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 328வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.